ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் கீ ரோஸ்ட். அதுக்கு 3 காஞ்ச மிளகா, ஒரு ஸ்பூன் தனியா, ஒரு ஸ்பூன் மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஒரு அன்னாச்சி பூ இது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம 1/2 kg மட்டன் எடுத்துருக்கோம். அதில் ஒரு ஸ்பூன் கீ போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா ஸ்மெல் வந்துருச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அந்த ஸ்மெல் வரும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா கொண்டு வரும் உங்களுக்கு எல்லாமே சேர்ந்து. அப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் வாட்டர் ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் கீ 3 டேபிள் ஸ்பூன் கீ ஊற்றிக்கலாம். நான் குட்டி ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் கொஞ்சம் கேஷ்யூ போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். கூட ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஒன்று ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிம்பிள் டிஷ் தான், சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து போட்டுக்கலாம். நல்லா கொஞ்சம் அப்படியே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இதிலே நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம ஆல்ரெடி வேக வைக்கவும் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம். இதில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் திரிஞ்சு வெளியே வருது. இப்போ நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் நான் மட்டனை வேக வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டனில் சால்ட்டு போட்டிருப்போம். இது நம்மளுக்கு தேவையான அளவு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தேவையான அளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக தொக்கை எடுத்து வரணும். நல்லா ட்ரை தொக்கா வந்துச்சுன்னா உங்களுக்கு ரெடி ஆகிடும். சால்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட். கீ ரோஸ்ட் மட்டன்.